திருப்பூரில் நியூஸ்7 செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல். காவல்துறையின் அலட்சிய போக்கால் நடந்தேறிய இந்த கொலைவெறி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என பத்திரிகையாளர்கள் தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சார் சொல்லுங்க சார். சார் வாங்க சார், என் பின்னாடி தான் வந்துட்டானுங்க. ஸ்ரீபதி கிட்ட வந்துங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுங்க சார். ஹெல்மெட் போட்டு 2 பேரு சார் ஹோட்டலுக்கு வந்துட்டேங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுக்கு என் பின்னாடி தான் வந்துட்டானுங்க. ரைட்டுங்க சார். வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க சார். வண்டி 2 பக்கமே நம்பர் இல்லைங்க, எப்படி நோட் பண்றதுங்க? 2 பேரு நான் ஹெல்மெட் போட்டு கொண்டுக்கிறானுங்க. சரிங்க சார். அது என்ன வண்டி கலர்? அது R15 சார். R15ங்களா? ஆமாங்க ஆமாங்க. Yamaha R15 சரிங்களா? கலர் எதுனா தெரியுங்களா சார்? நான் வேணா இப்படி நின்னுக்கிறேங்க சார் ரோட்ல. வந்தவன என்னமோ பண்ணிட்டு எதுனா இல்ல வண்டி வந்து என்ன கலர் வந்துட்டுங்க சார்? இல்லைங்க சார். கலர் எதுனா இருக்கு தெரியுங்களா? கலர் நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கலர் ஒரே நிமிஷம் சார். கலர் பிளாக்குங்க சார். பிளாக்குங்களா? ஆமாங்க சார். இருங்க இங்க ஒரே நிமிஷம் சார். கரெக்டா பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறாங்க சார். பெட்ரோல் பங்க் நிக்கிறாங்க? ஆமாங்க ஆமாங்க. நான் இங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க் அந்த பக்கம் வந்துட்டு வண்டி நின்று மறுபடியும் நிப்பாட்டிட்டானுங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்களா சார்? வீட்டுக்கு போலீங்க சார். வண்டி எங்க நிக்கிறானு பாக்குறதுக்காக வந்த வண்டி எடுத்துட்டு இப்ப பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்து வண்டி எடுத்துட்டானுங்க. போங்க. சரிங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுக்கு போங்க. நம்ம சார் ஓகே சார். இது 3ஆவது டைம் வந்துட்டானுங்க. இப்ப வந்துட்டு இப்ப என்னை பார்த்துட்டு இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டானுங்க. இப்ப பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன். ஏன்னா இங்க ஆள் இருக்கிறங்காட்டி பிரச்சனை இல்லைங்க. வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார். அந்த ஸ்ரீபதி தாண்டனோடனே வண்டி நின்றுச்சு. ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேங்க சார், பைக்ல வரல. அதனாலதான் நான் வந்துட்டேன். இதுக்கு மேல ஏன்னா இதோட 3ஆவது டைம் 4ஆவது டைம் பண்றானுங்க. 2 பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல, பிளாக் கலர் வண்டி. சரிங்க சார். சார் இப்ப போலீஸ் இப்ப அங்க கரடிவேல இருக்காங்க சார். இப்ப அங்க நான் சொல்றது நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யார் என்னன்னு சொல்லிட்டுங்க. வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நியூஸ்7 தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு பணி முடிந்து வழக்கம்போல் வீட்டில் இருந்தபோது சில மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். வெட்டு காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த செய்தியாளர் நேசப்பிரபுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒண்ணுமில்ல. இன்ஸ்பெக்டர் நம்பர் இருக்கா? கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் நம்பர் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா? சார் இருக்குங்க சார். இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். ஸ்டேஷன் சார் இங்க. ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க லைவ் முடிஞ்சது. என்னங்க எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த வந்து பாருங்க. குற்றவாளிகள் மீது செய்தி வெளியிட்டால் செய்தியாளர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளுடன் தொடர்பிருக்கும் காவல்துறையினரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என பத்திரிகையாளர் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குற்றவாளிகள் மீது செய்தி வெளியிட்டால் அடுத்த உடனே குற்றவாளிகளுக்கு தகவல் தெரிவிக்கும் காவல்துறையினரை கண்டித்து களை எடுக்க வேண்டும் என அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.